வணக்கம். ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் 2 ஆஃபர குடுத்துருக்காரு. 2 ஆஃபரும் மிக முக்கியமான ஆஃபர். ஓபிஎஸ்க்கு திமுக சைடு போயிடலாம். இந்த ஆஃபர் நல்ல ஆஃபர் தான் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஆடி தள்ளுபடி மாரி மிக முக்கியமான ஒரு ஆஃபர முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு குடுத்துருக்காரு. ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சரா இருந்தவரு. அவருக்கான முக்கியத்துவத்த அவர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா, அதில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ்க்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல அதிரடியான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாரு. ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாரி அப்படிங்கலாம் எடப்பாடி பழனிசாமி நெனைப்பாரு. ஓபிஎஸ் அப்படி நெனைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிஸ்க் எடுக்கவே மாட்டாரு. எல்லா விஷயத்துக்கும் தயங்குவாரு. அவர் கோயில் கடவுள் பார்த்துக்குவாங்க, அதிர்ஷ்டம் நம்மள நம்பி வரும், தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாரிலாம் நெனைப்பாரு. களத்துல இறங்கி போராடணும். எப்போ போராடணுமோ அப்போ இறங்கி போராடணும். அப்படி போராடினா தான் நம்ம நெனைச்சத சாதிக்கவே முடியும். எடப்பாடி பழனிசாமி அத சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது நம்ம களத்துல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கணும். அதுவும் தேர்தல் சமயத்துல ஓபிஎஸ் கை காசெல்லாம் எடுத்து விடவே மாட்டார். கட்சி காசை எடுத்து விடுவாரே தவிர, தன்னுடைய கை காசெல்லாம் எடுத்து விட மாட்டார். ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயப்படுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த மாரி ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அடிச்சுக்க. நீ எவ்வளோ கொள்ளை அடிக்கிறோ அடிச்சுக்க. உனக்கு முடிஞ்சா, உனக்கு மனசாட்சின்னு இருந்தா, எதையாவது குடுக்கணும் கட்சிக்கு அப்படின்னு நினைச்சீன்னா குடு. இல்ல அப்படின்னா நீ பாட்டுக்கு அடிச்சுக்க. தேர்தல் சமயத்தில பார்த்துக்க. தேர்தல் செலவ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அதனால ஓபிஎஸ்ஸ எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு கம்பேர் பண்ணா, எல்லாம் என்ன யோக்கியமான நபர்களா? எம்எல்ஏக்களா இருந்தது, அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக புள்ள. திமுக புள்ளையும் சரி. யாரா இருந்தாலுமே யோக்கியத்துக்காக அங்க யோக்கியமா செயல்படணும், மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிக்கிறதுல ஒரு நேர்மையா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது தான் வித்தியாசமே. இதில எடப்பாடி பழனிசாமி தரப்புல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது எல்லாத்தையும் கொள்ளையடிக்க விட்டாரு. அடிச்சதுல கமிஷன் அப்படிங்கிறதுல நீங்களா பார்த்து குடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டாரு. பெருந்தன்மையா விட்டது எதுக்காக? பின்னாடி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். நம்ம தலைமையில கட்சிய கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம். அப்ப இவங்கலாம் நமக்கு ஆதரிக்கணும். அது பண்ணாரு, பிளான் பண்ணாரு. பக்காவா முடிச்சாரு. வேலைய முடிச்சாரு. இதெல்லாம் என்னன்னா, ஓபிஎஸ்ட்ட இதெல்லாம் தெரியாது. இது எதார்த்தமான மனுஷன்பா, நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, மத்தபடி அதனால அவர நம்பி போனவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே காலம் கடந்து ஒரு முடிவெடுப்பாரு. எப்ப இது பண்ணணும், கட்சி ஆரம்பிக்கணும், அப்பயும் ஆரம்பிக்க மாட்டாரு. எப்போ இப்ப வைத்திலிங்கம்லாம் இனிமே நம்ப முடியாது. மனோஜ் பாண்டியன்லாம் இனிமே ஓபிஎஸ்ஸ நம்பிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி போயிட்டாங்க. திமுக சைடு போயிட்டாங்க. இனிமேலும் அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக சைடு போவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக சைடு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திமுக சைடு முதலமைச்சர போய் சந்திச்சு பேசினார். அவர் எங்கேயோ போறாரு. அதிமுக கட்சியிலேருந்து விலகிட்டீங்க. பலமுறை போராடிட்டாரு. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. பாஜகவும் கை விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அவர்? அவர் பாஜகவுல சேருங்கன்னு சொல்றாங்க. பாஜகல சேர்றது அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாரு. எனக்கு திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சியில இருக்கணும். ஒண்ணு அதிமுகல இருக்கணும். அதிமுகல தன்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. சேர்த்து விடுங்கன்னாலும் சேர்த்து விட மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, நேரா திமுகவில் போய் சேர்ந்துடலான்னு முதலமைச்சர்கிட்ட போய் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறார். அது எல்லாத்துக்குமே வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. பட்ஜெட் வரையெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பார்த்தாரு. அதே போல் பட்ஜெட்டு கூட்டத்தொடர்லேயே ஓபிஎஸோட ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் கூட புகழ்ந்து பேசிட்டு போயிட்டார். இந்த மாதிரிலாம் சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஓபிஎஸ் 2 தடவை முதலமைச்சரை போய் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்பில் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஓபிஎஸ் திமுக சைடு போகிறது தொடர்பாக முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காரு. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாங்க நீங்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க. உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வராமல் ஒரு கட்சியில் மிக முக்கியமான ஒரு பதவியை உங்களுக்கு கொடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் ஓபிஎஸ் என்ன செஞ்சுருக்கணும், அவர் சரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை தாண்டி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. எங்களுக்கு ஒரு 7 சீட்டு கொடுத்துருங்க. எங்கள் ஆதரவாளர்களுக்கு ஒரு 7 சீட்டு கொடுங்க அப்படிங்கிறத வச்சிருக்கிறார். இது எப்படி இருக்கும்? ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க. 7 சீட்டு எதுக்கு கேட்குறாரு? 7 சீட்டில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறமா கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எல்லாருமே திமுக தரப்பில் இருக்க அமைச்சர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு இப்போ என்ன அவ்வளோ தூரம் ஆதரவாளர்கள் யாரும் பெருசாக இல்லையே. ஓபிஎஸ் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. யதார்த்தத்துக்கு அப்பால் இருக்குது. அதெல்லாம் சாத்தியப்படாது. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. சரி அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தொடர்ந்து நமக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். 7 தொகுதிங்கிறது ஒரு 5வது தருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திரும்பவும் போய் முதலமைச்சரை போய் சந்திக்கிறார். சந்திக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க. உங்களை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். உங்களுக்கான மரியாதை கெடாமல் உங்களுக்கு அமைச்சரவையில் முக்கியமான ஒரு பதவி, சபாநாயகர் பதவி, முதலமைச்சருக்கு இணையான ஒரு பதவி, சபாநாயகர் பதவியை உங்களுக்கு தரேன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீ உங்களை சபாநாயகராக ஆக்கி பார்க்குறேன், அவ்வளோதான்.
அதுவும் இல்லாமல் நீங்கள் 7 தொகுதி கேட்டிங்கன்னா 7 தொகுதி உங்களோட ஆதரவாளர்களுக்கு கொடுக்க முடியாது. ஐயப்பன் வந்து பேசினாரு. சரி ஐயப்பன் குடுக்கலாம், உங்களுக்கு குடுக்கலாம், உங்கள் பையனுக்கு ரவீந்திரநாத்துக்கு குடுக்கலாம். 3 சீட்டு தரலாம். அவ்வளோதான். 3 சீட்டுக்கு ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் திமுகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு ஆஃபரை குடுத்துட்டாரு. இப்போ வந்து ஓபிஎஸ் அந்த ஆஃபரை ஏற்றுக்கணும். இப்போ வந்து அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன இந்த இப்போ வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து பேச்சு பேசிட்டாங்க. கபால்னு வந்து டக்குன்னு வந்து ஒரு இதை பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிட்டாங்க. புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு என்னென்னா அங்கே வந்து ஓபிஎஸ் ரொம்ப நல்லவருன்னு வேறு சசிகலா வேறு பேசிட்டு போயிட்டாங்களா. ஓபிஎஸ்க்கு இப்போ திமுக சைடு போகலாமா இல்லை சசிகலா சைடு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு பழைய மாதிரி ஆகிட்டார். இவர் வந்து இப்போ என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா சசிகலா சைடு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா சசிகலா சைடு போயிடணும். திமுக சைடு போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா திமுக சைடு போயிடணும். திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு ஓபிஎஸ்ஸே பல தடவை சொல்லிட்டார். சரி திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சபாநாயகர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவி மிக முக்கியமான ஒரு பதவி. முதலமைச்சருக்கு இணையான ஒரு பதவியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பதவியை வாங்கிக்கிட்டு அப்படியே அவர் கண்டினியூ திமுகவே போயிடணும். இனிமேல் என்ன இருக்குது, அதிமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது அப்படின்னு உங்களுக்கே தோணுதில்ல? ஏன்னா திமுக சைடு போங்க. உங்களுக்கு எங்கே மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காருன்னு வேறு சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு நீங்கள் அந்த சைடு இனிமேல் அதிமுக சைடு போகிறதில்ல. நீங்கள் வந்து என்ன செய்யணும், திமுக சைடு போகிறதுன்னு முடிவு எடுத்துனா இந்த ஆஃபரை பயன்படுத்திட்டு போயிட வேண்டியது தானே. திடீர்னு சசிகலா ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த சசிகலா கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்தெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் கூட என்ன சொல்கிறாரு, நெல்மணிகள்னு நினைக்காதீங்க, அவங்க எல்லாமே பதறு அப்படின்னு சொல்லி சித்தியை வந்து அப்படியே விமர்சனம் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது இதாக இருக்குது. இவரே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறார். எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து உண்மையான அதிமுக மீட்போம் அப்படின்னு சொன்னவர், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா தூக்கில் தொங்குவேன்னு பேசினவர், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பண்ணுறார். நானும் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறது அம்மா எம்ஜிஆரோட உண்மையான தொண்டர்கள் இருக்கிற கூட்டணி இது அப்படிங்கிறாரு. இப்போ வந்து சசிகலாவோ ஓபிஎஸோ அவங்கள ஆதரிக்கிற நபர்கள் உண்மையான அம்மா விசுவாசியோ எம்ஜிஆர் விசுவாசியோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இதில் வந்து சசிகலாவே நேரடியாகவே விமர்சனம் அது. அவங்க வந்து நெல்மணின்னு நினைக்காதீங்க. புதுசு புதுசாக வந்து மழை பெஞ்சா காளான்கள் எப்படி உற்பத்தி ஆகுதோ அதே போல் புதுசு புதுசாக தேர்தல் வந்தால் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு சகஜம்தான். மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சசிகலாவே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு என்னன்னா பயம் வந்துருச்சு. தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி அவங்க கொடுத்துருவாங்க. இந்த தடவையும் நம்ம கட்சி வந்து பெருசாக செல்பெடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 35 வருஷமாக சசிகலாவை பற்றி அரசியலில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அவங்களோட உண்மையான சொரூபம் இப்போ வெளியே தெரியும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு அட்டாக்கையும் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் திமுக ஓபிஎஸ்சி கொடுத்த ஆஃபரை எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. சபாநாயகர் பதவி ஏற்றுக்கிறது 3 சீட்டை வாங்கிக்கிட்டு அவர் பாட்டு கௌரவமாக திமுக சைடு போகலாமா இல்லை சசிகலா சைடு போய் உட்காந்து பேசலாமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.